அவரோட இதயத்தோட கனெக்ட் ஆகணும். அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். ஆமென். சொல்லுங்களேன், இதுவரை என்னை நடத்தியதற்கு, சொல்லுங்களேன் என் கூட சேர்ந்து, இதுவரை என்னை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். ஆமென். கர்த்தாவே உம்முடைய கிருபை பெரியதாண்டவரே. என் கால் சறுக்கின போதெல்லாம் உம்முடைய கிருபை என்னை தாங்கியது, உம்முடைய கிருபை என்னை தாங்கியது ஆண்டவரே. நீர் இல்லைன்னா நான் இல்லை ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா நான் இல்லை ஆண்டவரே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. ஆமென். எனக்கு என் பேரை சொல்லி கூப்பிடுறதோட இவன் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது தான் நமக்கு பெரும் அதிகங்க. ஆமென். அவருடைய பிரசன்னம் தான் நமக்கு முகவரியா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பேரோ, நம்முடைய தகப்பன் பேரோ, நாம் வைத்து நடத்துகிற வியாபாரமோ, இல்லை நாம் படித்த படிப்போ, இல்லை நம்முடைய டேலண்டோ எதுவுமே நமக்கு முகவரி கிடையாது. அவருடைய பிரசன்னமே நமக்கு முகவரி. அந்த பிரசன்னம் நமக்கு முகவரியா இருந்ததான் இன்னும் நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். ஆமென். கடந்த வருடத்தில் எத்தனையோ பேர் நம்மளோட துவங்கினாங்க, நிறைய பேர் இன்னைக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் இன்றளவும் உங்களையும் என்னையும் தள்ளாட விடவில்லை. ஆமென். திடப்படுத்தி இருக்கிறார், அவர் பலப்படுத்தி இருக்கிறார். அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? அப்பா நன்றி ஆண்டவர். நீங்க இல்லைன்னா நான் இல்லை ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவர், நீங்க தான் என்னை தூக்கி வந்தீங்கப்பா, நீங்க தான் என்னை தூக்கி வந்தீங்க ஆண்டவரே. ஏன் பலத்தினால இல்லப்பா, நீங்க என்ன தூக்கிட்டு வந்தீங்க. உங்க தோல் மேல வச்சுட்டு கர்த்தாவே, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடாவனைகளா இருக்கலாம், ஆனால் நடந்தது நானல்ல, நீங்க நடந்தீங்கப்பா. சொல்லாமா? நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே, அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எத்தனை பேருங்க உண்மையா சொல்ல முடியும்? நான் இல்லப்பா, 2025 ஜனவரியில இருந்து நடந்தது நான் அல்ல, உங்க பிரசன்னனை அழைத்து வந்தது. மறுபடியும் உங்க பிரசன்னம் தான் எனக்கு, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. மறுபடியும் அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம். ஆமாங்க, இந்த வாக்குத்தத்தம் உங்களை விட்டு விலகல. உடைந்த நாட்கள் கூடவே இருந்து
சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னை மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னை மலை மேலே நிறுத்தி அழகு ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவர். உங்க பிரசன்னம் தான். ஆமென். உங்க பிரசன்னம், அவர் பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறதுங்க. ஆமென். காலியான இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உங்க பிரசன்னம் தான். ஆமென். உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான். உங்க பிரசன்னம் தான். அப்படியே ரெண்டு கரங்களை மேல உயர்த்துங்க. எல்லாரும் மேல உயர்த்துங்க. சொல்லுங்க, நீர் இல்லாமல் நான் இல்லையே. அப்படியே மெதுவா பாடலாமா? நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு. ஒரு சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்குங்க. ஒரு வார்த்தைக்கு பலன் உண்டு, ஒரு வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இதுவரை அவர் வார்த்தை தான் உங்களை என்னை தூக்கி சுமந்தது. அவருடைய வார்த்தை தான் உங்களை என்னை திருப்திப்படுத்தியது. ஆமென். சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி. நீர் இல்லாமல் நான், நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. உங்க பிரசன்னம் தான். சொல்லுங்களேன், உங்க பிரசன்னம் வேணும்பா. உங்க பிரசன்னம் என்ன நடத்தட்டப்பா. உங்க பிரசன்னம் என்ன தூக்கி சுமக்கட்டும். உங்க பிரசன்னம் தான். உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. நன்றி அப்பா, இதுவரை நடத்தினீங்களே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். நான் உடைந்த நாட்கள்ல, பலவீனப்பட்டிருந்த நாட்கள்ல, தள்ளப்பட்டிருந்த நாட்கள்ல, கண்ணீரோடு இருந்த நாட்கள்ல, சந்தோஷமா இருந்த நாட்கள்ல, எல்லா நாட்கள்லையும் நான் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் உமது பிரச்சனை என் கூடவே வந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய கிருபையினால. ஆமென். நன்றி உணர்வோடு சொல்லுங்க, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உங்க கிருபையினால அப்பா. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உங்க கிருபையினால. என் டேலண்ட்னால அல்ல, என் பலத்தினால் அல்ல, என் ஆரோக்கியத்தினால் அல்ல. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். நன்மை செய்தீரே. இதுவரை நன்மை செய்து வந்திருக்கிறாருங்க. ஆமென். உங்களுக்கு ஒருவேளை அது தீமை போல தெரியலாம். கர்த்தர் உங்களை நடத்தினால் அது நன்மையான வழிதான். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஆமென். நன்றி பலி, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. கர்த்தர் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி. நன்றி பலிபீடம் கட்டுவோம். மறுபடியும் நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஆமென். 2025 நாட்கள்ல கர்த்தர் எனக்கு நன்மை மாத்திரமே செய்தார், நன்மை மாத்திரமே செய்தார். ஆமென். இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தவர். ஓ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. சிறந்த முறையிலே சிலுவை ரத்தம் நீ இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். அவர் ரத்தம் உங்களை பாதுகாத்துங்க.
ஒரு ரத்தத்தின் வல்லமை உங்களை பாதுகாத்துச்சு. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக்கொண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னோடு சேர்ந்து? ஆமென். ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, நன்றி தகப்பனே நன்மை செய்தீர். என் வாழ்க்கையில நன்மை செய்தவருக்கு ஆமென் நன்றி பலிபீடம் கட்டுங்க. நன்றி பலிபீடம் கட்டுங்க. செய்தீரே நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி. ஆமென். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீ அன்பு கூர்ந்தீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமது ஊழியம். ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை. சொல்லுங்களேன். பார்க்கும் கண்களை தந்தி, பாடும் உதடுகள் தந்தீரே. ஆமென். நம்மை அவருக்கென்று ஏற்படுத்தினார். அவர் துதியை சொல்லி வரும்படியாக நம்மை ஏற்படுத்தினார். தந்தீரையா உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. ஓடும் கால்களை. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி. ஆமென். நன்றி பலிபீடம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்றி பலிபீடம் கட்டுவோம். செய்த நன்மை ஆயிரம். சொல்லி சொல்லி பாடுங்க. ஆமென். அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பாடுங்க. ஆமென். செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுங்க. சொல்லி சொல்லி. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்மை செய்வீங்களப்பா. ஆமென். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே.